ரெட்டினால இருக்கிற ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அதை வாங்கி it will send those to your optic nerve. From your optic nerve it goes to brain where it gets response. Any doubts, guys? No, ma'am. No. Okay, fine. So next is your ear structure. ஸோ இயரில் பார்த்தீங்க அப்படின்னா there are like outer ear, inner ear, sorry, middle ear and your inner ear. ஸோ தி அவுட்டர் லேயர் வந்து ஒரு பீனான்னு சொல்லுவோம். அவுட்டர் லேயர் இஸ் கால்ட் அஸ் பீனா. இதோடைய மெயின் பிரைமரி என்னன்னு பார்த்தோம்னா சவுண்ட் வேவ்ஸை வெளியிலேருந்து கலெக்ட் பண்ணி அந்த இயர் கேனால்குள்ள அனுப்பும். இதுதான் அந்த பீனாவோட மெயின் ஃபங்க்ஷன். The pinna is also called as an auricle. Ear canal வந்து it's an external auditory canal. அது வந்து ஒரு குட்டி டியூப் மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகி, அதாவது பீனால இருந்து ஒரு டியூப் மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகி it goes to your eardrum. அங்க வந்து இந்த இயர் ட்ரம்குள்ள ஒரு இயர் கேனாலுக்குள்ள ஒரு குட்டி ஸ்பெஷலைஸ்டு ஸ்கின் ஒன்று இருக்கும். பக்கத்துல ஒரு கொஞ்சம் குட்டி குட்டி ஹேர்ஸ் இருக்கும். இந்த ரெண்டும் இந்த ஸ்கின்னும் இந்த ஹேரும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள போற ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி. ஸோ உள்ள வந்து ஒரு ஏலியன் பாடியோ இல்லை வேற ஏதோ வந்து உள்ள போகாது காதுக்குள்ள. இட்ஸ் அ ப்ரொடெக்டிவ் லேயர் ஃபார் தி இயர். நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் இயர் ட்ரம். இயர் ட்ரம் வந்து ஒரு தின் மெம்பரைன் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அண்ட் தட் இஸ் கால்ட் இஸ் யுவர் டிம்பானிக் மெம்பரைன். இது வந்து இந்த டிம்பானிக் மெம்பரைன்றது வந்து அவுட்டர் இயரையும் மிடில் இயரையும் செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன். அப்போ ஒரு சவுண்டு வந்து அந்த இடத்த ஸ்ட்ரைக் பண்ணுது அப்படின்னா, மீன் அந்த இடத்துல போய் தட்டுது அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து வைப்ரேட் ஆகி இட் கன்வெர்ட்ஸ் அந்த சவுண்ட் வேவ், அந்த சவுண்டை வந்து சவுண்ட் வேவா மாற்றி அதை வைப்ரேஷன்ஸாக உள்ள அனுப்பும். இதுதான் இயர் ட்ரம்மோடைய மெயின் ஃபங்க்ஷன். அடுத்து வந்து இட்ஸ் யோர் மிடில் இயர். மிடில் இயர்ல 3 குட்டி குட்டி போன்ஸ் இருக்கும். The first bone is called as malleus அல்லது ஹேமர்னு சொல்லுவாங்க. இந்த 3 குட்டி குட்டி போன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் கலெக்டிவா போடுற இடம் பேரு ஆசிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேலஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இயர் ட்ரம்மோட கனெக்ட் ஆகிருக்கும். வைப்ரேஷன்ஸ் இயர் ட்ரம்ல இருந்து கிடைக்கிற வைப்ரேஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கும். அடுத்து இன்கஸ் ஆர் அன்வெல்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வாங்குற வைப்ரேஷன்ஸை வந்து மேலஸ்ல இருந்து இட் கோஸ் டு ஸ்டேப்ஸ் அப்படின்றது வந்து 3rd ஸ்மாலஸ்ட் போன். இந்த ஸ்டேப்ஸ்ன்றது தான் நம்ம என்டையர் ஹியூமன் பாடியிலேயே உள்ளதுலேயே இத்தினோண்டு போனுன்னு சொல்ல முடியும். ஸ்டிரப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன்ஸை வாங்கி இந்த இன்கஸ்ல இருந்து இன்னர் இயர்க்கு வரும். மேலஸ்ல இருந்து இட் கோஸ் டு ஸ்டேப்ஸ்ல இருந்து இட் கோஸ் டு இன்கஸ். இதுக்கு நடுவில் எஸ்டேஷன் டியூப் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த எஸ்டேஷன் டியூப் வந்து மிடில் இயர்ல இருக்கும். அட் பேக் ஆஃப் யுவர் த்ரோட், உங்களுடைய தொண்டையோட பேக் சைட்ல கனெக்ட் ஆகும். இதோட இந்த எஸ்டேஷன் டியூபோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கு. அந்த இயர் ட்ரம்முக்கு 2 சைட்லையும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஏர் ப்ரெஷரை தக்க வச்சுக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன ஆகும்னா சவுண்ட் உள்ள போய் விழும்போது ரொம்ப நார்மலா இருக்கும். இல்லைன்னா அந்த ஏர் ப்ரெஷர் இல்லை, ஈக்குவலைசிங் ஏர் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா டங்கு டங்கு டங்குன்னு சவுண்டு கேட்கும், அல்லது ரொம்ப வால்யூம் ஸ்லோ சவுண்டு கேட்கும். இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை குறைக்கிறதுக்கு தான் அந்த எஸ்டேஷன் டியூப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இயர்ல. அண்ட் தென் கம்ஸ் யுவர் இன்னர் இயர். இன்னர் இயர்ல மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்லியா வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர். இது என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில இருந்து வர்ற சவுண்டை உள்வாங்கி அந்த ஸ்னெயில் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அதை பம்ப் பண்ணி அங்க இருந்து அது எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி பிரெயினுக்கு அனுப்பும்.
ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இதில் வந்து குட்டி 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 ஹேர்ஸ் இருக்கும். இந்த சவுண்ட் உள்ள போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வைப்ரேஷன்ல விட்ட உடனே அந்த ஹேர் வந்து முன்னாடியும் பின்னாடியும் முன்னாடியும் பின்னாடியுமா அசைவ ஆரம்பிக்கும். அந்த முன்னாடி பின்னாடி அசைவ ஆரம்பிக்கும் போது அதுல இருந்து வெளிப்படுற எலக்ட்ரிக்கல் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் ஆகி அது வந்து பிரெயினுக்கு இன்டர்பிரட் பண்ண அனுப்பும். அப்படிதான் காக்லியாவுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இன்னும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் காக்லியாக்குள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் மூணா பிரியும். ஒன் இஸ் யோர் ஸ்கேலா வெர்டிபிலி, ஸ்கேலா மீடியா அண்ட் அதர் ஒன் இஸ் யோர் ஸ்கேலா டிம்பனி. ஸ்கேலா வெஸ்டிபுலி அப்படின்றது மேல இருக்கக்கூடியது. அது வந்து ஓவல் விண்டோ அப்படின்றதோடைய பிகினிங் இடம். அதுக்குள்ள ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் பேரலிம். அதே மாதிரி ஸ்கேலா மீடியா இஸ் கால்ட் அஸ் காக்லியர் டக்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா காக்லியர் டக்ட். அது வந்து மிடில் சேம்பர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஹியரிங். அடுத்து வந்து யுவர் ஸ்கேலா டிம்பனி, இது லோவர் சேம்பர். ஸ்கேலா வெஸ்டிபுலா வந்து ஓவல் விண்டோவோட பிகினிங், வேற ஸ்கேலா டிம்பனின்றது ஓவல் விண்டோவோட கடைசி. இதுக்குள்ளேயும் பெரிலிம்ப் அப்படின்ற ஃப்ளூயிட் இருக்கும். இந்த ஸ்கேலாவையும் டிம்பனி, அதாவது ஸ்கேலா மீடியாவையும் ஸ்கேலா டிம்பனியும் ஒரு 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 there is a membrane which வந்து செப்பரேட் பண்ணும். what is called as basilar membrane. இந்த பெசிலார் மெம்பரேன் அப்படின்றது தான் வந்து ஹியரிங்கோட ப்ராசஸை வந்து ரொம்ப குரூஷியலா எடுத்துட்டு போகக்கூடியது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து அப்பப்போ இப்போ நம்ம ஐ ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் இல்லையா, லென்ஸ் என்ன பண்ணும், தகுந்த அந்த லைட்டுக்கு தகுந்த மாதிரி, ஃபோர்ஸ் ஆஃப் த லைட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை விரிச்சு சுருக்கி காமிக்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த சேம் பேட்டர்ன் இந்த பேசிலார் மெம்பரேன் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இங்கே சவுண்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா, பேசிலார் மெம்பரேன் அதோடைய இதை வித்தை வந்து பெருசாகவும் ஆக்கிக்கும், குறுக்கியும் காமிக்கும். இதை வந்து ஒரு மெஷர்மெண்ட் போட்டு இது பண்ணுவாங்க, தட் இஸ் கால்ட் அஸ் டோனோடோபிக் மேப். ஸோ கிரீக் வேர்டில் டோனோ அப்படின்றது வந்து ஃப்ரீக்வன்சியை குறிக்குது, டோபோன்ஸ் அப்படின்றது வந்து பிளேஸை குறிக்குது. ஸோ இது வந்து இந்த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு, என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் எப்படி உள்ள வருது, அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும், எங்கே அனுப்பணும், இது எல்லாமே வந்து பேசிலார் மெம்பரோடைய மெயின் ஆஸ்பெக்ட்ஸ். அடுத்து காக்லியாவோட உள்ள இன்னுமே உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, there is a specialized membrane called as organ of Corti. இதுல வந்து ஒரு 1000 கணக்குல குட்டி 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 ஹேர் செல்ஸ் இருக்கும். இந்த ஹேர் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, these are all like a receptors. இது என்ன பண்ணும் அப்படின்னா, எப்பெல்லாம் சவுண்ட் வருதோ அப்பெல்லாம் அந்த ஹேர் செல்ஸ் மூவ் ஆகும்போது அது வந்து ஒரு சின்ன மெக்கானிக்கல் வைப்ரேஷனை எழுப்பும். அது கன்வெர்ட் ஆகி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக பாஸ் ஆகும். ஸோ இதுக்குள்ள வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. ஒன்று வந்து இன்னர் ஹேர் செல், அடுத்து வந்து தி அவுட்டர் ஹேர் செல், அதுக்கப்புறம் வந்து டெக்டோரியல் மெம்பரேன். இன்னர் செல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன்ல தான் இருக்கும். அது வந்து எப்போனா சிக்னல் டிரான்ஸ்மிஷன் பிரெயினுக்கு ஒரு சிக்னல் பாஸ் பண்ணும்போது அது ரெஸ்பாண்ட் பண்ணும். இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வந்து ஆடிட்டரி நர்வ் மூலியமா பிரெயினுக்கு அது சென்ட் பண்ணும். அவுட்டர் ஹேர் செல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ரோ இருக்கும். அது வந்து ஆம்பிளிஃபை பண்ணும், சவுண்ட் வைப்ரேஷன்ஸை ஆம்பிளிஃபை பண்ணி அனுப்பும். ஸோ இது வந்து இந்த 3 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சவுண்டு நம்ம கேட்குது அப்படின்னா அது கிறிஸ்டல் கிளியராக கேட்க வைக்கிறதுக்கும் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கும். இப்போ எங்கேயோ ஒருத்தவங்க, இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம், இன்னொரு ரூமில் ஒருத்தவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், இன்னொரு ரூமில் ஒருத்தவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க எவ்வளோ மெதுவாக பேசினாலும் அந்த மெதுவாக பேசின விஷயத்தை துல்லியமாக உங்களோட காதுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு பேர் தான் இந்த ஆர்கன் ஆஃப் கார்டி.
ஸோ இது எது மூலயமா பார்க்கும் அப்படின்னா இந்த டெக்டோரியல் மெம்பரேன் அப்படின்னு. இது வந்து இது போக ஸ்டீலியா அப்படின்னு சீலியார் அப்படின்னு ஒரு மெம்பரேனும் உள்ள இருக்கு. அந்த பெசிலார் மெம்பரேனுக்கு மேல இருக்கும். ஸோ இதுதான் ஆடிட்டரி நம்ம பார்த்தது. மொத்தத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். நோவா? கண்டினியூ பண்ணலாமா? எஸ் மேம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் ஆல்ஃபாக்டரி. ஆல்ஃபாக்டரினா என்னப்பா? ஸ்மெல் மேம். Ma'am, one doubt. Shubha ma'am. சொல்லுங்க. One doubt. It says, so does it mean that the louder the sound it is, the stronger the vibration? Yeah. Is that what you're trying to say? Yeah. The louder the sound, the stronger the vibration. The lower the sound, the sensitivity will be captured by the organ of Corti. Any example? Do you think you can give? Any example? Like suppose you are trying to tell something to the child. So if you're raising the voice, do you think the vibration and the context will be stronger and the brain will adapt that faster? Yes. Is that what am I supposed to It is one. It is one. ஆனா நீங்க ஆர்கன் ஆஃப் கார்டி பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சைலண்டான வாய்ஸுக்கு தான், அதாவது ஸ்லோவா பேசுற வாய்ஸை தான் வந்து அது வேகமா ரெகக்னைஸ் பண்ணும் than your louder voices. That is the main purpose. Okay. நான் சொன்னேன் இல்லையா, அப்ப நம்ம ஒரு ரூம்னா நம்ம ஸ்லோவா பேசினா புரியாதுன்னு நினைச்சு பேசுவோம், பட் they capture it very easily because of that. Okay. Yeah. So the low voice, it will be getting the sharpening. ரொம்ப ஷார்ப்பா கேட்கும், துல்லியமா கேட்கும். லவுடர் வாய்ஸ் வரும்போது கேட்கும், பட் இந்த துல்லியம் ஷார்ப்பனிங் ஆஃப் இது வந்து அதுல இருக்காது. ஓகேங்களா? Yes ma'am. Okay. No, done ma'am. Thank you. Okay. So the olfactory is nothing but your connected with your smell. ஓகேவா? ஸ்மெல்ல வந்து நம்ம ஆல்ஃபாக்டரி பல்ப் ஆல்ரெடி மேம் எடுத்திருக்காங்க, நேற்று எடுத்தவங்களும் எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்ஃபாக்டரி பல்ப் அப்படின்றது நேராக எங்கே கனெக்ட் ஆகிருக்கும்னா உங்களோட பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ மித்தது எல்லாமே வந்து தாலமஸ் வழியாக கனெக்ட் ஆகிருக்கும், இது மட்டும் டைரக்டாக உங்களோட பிரெயினில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆல்ஃபாக்டரி கீழே பல்பு கீழே பார்த்தீங்க அப்படின்னா there is a structure called as an olfactory epithelium. Then comes your olfactory receptor cells. Okay va? So first is your olfactory epithelium. அதுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கும். அந்த olfactory receptor neurons சொல்லுவாங்க, அதுக்கு பேர் நிறைய நியூரான்ஸ் இருக்கும். அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா that is called olfactory receptor neurons. And the receptor neurons is most responsible to detect the odors. நம்ம ஸ்மெல் பண்ற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்டர்ஸை வந்து இந்த olfactory receptor நியூரான்ஸ்க்கு மூலியமாக தான் நம்ம அதை டிடெக்ட் பண்ண முடியுது. ஸோ இதுக்குள்ள வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் வச்சு தான் இந்த ஓடரண்ட் ரிசெப்டார்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதோட அந்த மாலிகுல்ஸ் சேரும்போது ஆர்டரண்ட் ரிசெப்டார்ஸோட ஆர்டரண்ட் மாலிகுல்ஸ் சேரும்போது அது வந்து நம்மளால கெஸ் பண்ணி இதுதான் அந்த ஆர்டர், இதனால தான் இந்த ஆர்டர் இருக்கு, ஸ்மெல் லைக் குட் ஸ்மெல் வருது, பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது அகெயின் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பயோகெமிக்கல் சிக்னல். நம்ம முன்னாடி மாம் கிளாஸ் எடுக்கும்போது கேட்டோம் இல்லையா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு. எதெல்லாம் கெமிக்கல் ரிசெப்டார்ஸ் நமக்கு? ஒன் இஸ் யோர் டங், தி அதர் ஒன் இஸ் யோர் ஆல்ஃபாக்டரி. கஸ்டேட்டரியும் இட் இஸ் அ கெமிக்கல் ரிசெப்டார்ஸ், பிகாஸ் நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம், அந்த ஃபுட்டில் இருக்கிற டேஸ்ட்டு, சென்ஸு இதெல்லாம் வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் மூலியமா நடக்கும். த சேம் வே ஆல்ஃபாக்டரியில் நடக்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மெல் இதுவும் வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மூலியமாக தான் நடக்கும்.
ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இதில் இருக்கு. ஸோ நம்ம ஸ்வீட்டான ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு ஸ்வீட் நுகரும்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட பாடியில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அதே மாதிரி ரொம்ப ஸ்பைசியான ஒரு விஷயத்தை நம்ம நுகரும்போது அதுக்கான ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல் ரிகார்டிங் வித் தி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை உள்வாங்கி அது நம்ம வாங்குற விஷயத்த அது ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக மாற்றி நம்ம பிரெயினுக்கு அனுப்பும். அப்போ அகெயின் த பிரெயின் வில் அக்செப்ட், ஓகே இதுதான் நீ எனக்கு வந்து அனுப்பிச்சிருக்க, ஸோ திஸ் இஸ் யுவர் சென்சர். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்தது அப்படின்னா இதுதான் உன்னோட சென்சர், ஸோ இதைத்தான் நீ வந்து நுகர்ற அப்படின்னு அது ரிப்ளை கொடுக்கும். ஒன்லி தென் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் அ ஸ்பைசி ஒன். இட் ஹேப்பன்ஸ் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். And so we will understand it is a spicy or it is sweeter or it is bitter அப்படின்றத நம்ம சென்ஸ் பண்ணி அதை உணர்ந்து சொல்றோம். இது வந்து எங்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மெல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு, ஒரு இமோஷனல் விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்புறம் நம்ம எப்படி வந்து இதெல்லாம் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லேருந்து எடுக்கிற விஷயத்த நம்ம மெமரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் பிரெயினில். ஸோ செகண்ட் டைம் வந்து வென் யூ ஹாவ் த சேம் செட் ஆஃப் ஸ்மெல், நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே இட் இஸ் அ ஸ்வீட், இட் இஸ் அ ஸ்பைஸ் அப்படின்னு வந்து நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் இஸ் அ மெமரி. உங்கள் மெமரியிலேருந்து அதை ரீகால் பண்ணுவீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ் யுவர் டாக்டைல். டாக்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டைலில் எங்கே மேம் சென்சரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர் இஸ் அ 3 layers ஆஃப் யுவர் ஸ்கின் கோட். ஒன் இஸ் யுவர் எபிடெர்மிஸ், தட் இஸ் த அப்பர் மோஸ்ட். டெர்மிஸ் இஸ் த மிடில் லேயர் அண்ட் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து த லாஸ்ட் லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து எபிடெர்மிஸில் ஒரு நிறைய கொசன்னு ஒரு எபித்தீலியல் செல்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் அன் ஸ்குவாமஸ் எபித்தீலியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய இருக்கும், பட் ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இருக்கும். அது சைட்டோபிளாஸ்மிக் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கிடைக்கக்கூடியது. அது குட்டி குட்டியாக ரவுண்டாக இருக்கும் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா. அப்புறம் கெரட்டினோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கெரட்டினோசைட்ஸ் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் யுவர் பிரைமரி செல். அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஏஜிங், அப்புறம் க்ரோத் ஃபேக்டர், ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயம் நடக்க போகுது, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்கள் பாடியில் அக்கர் ஆக போகுது அப்படின்னா, தட் ப்ரிவென்ட்ஸ் யூ அஸ் அ ஃபிசிக்கல் பேரியர். அடுத்து மெலனோசைட்ஸ் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் யுவர் ஸ்கின் கலர். மெலனின் பிக்மெண்டேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். மெலனின் பிக்மெண்டேஷன் இஸ் நத்திங் பட் யுவர் கலர். இது வந்து இட்ஸ் லைக் வெளியிலேருந்து வரக்கூடிய சன் ரேஸ், அதுக்கப்புறம் இந்த யூவி ரேடியேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேறு விதமான விஷயங்கள்லேருந்து நம்மளை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் இது வந்து இட்ஸ் நத்திங் பட் யுவர் இம்யூன் செல்ஸ். இம்யூன் செல்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு காயம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காயத்தை வந்து அதுவே சரி பண்ணிக்கும். நீங்கள் மெடிசின்ஸ் அப்ளை பண்ணி தான் அதை சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு கட் ஏற்படுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 1 hour அல்லது ஒரு 1 டேக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்டில் வந்து அதுவாகவே ஜாயின் ஆகிடும். அண்ட் தென் இட் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங் வித் தி நியூ ஸ்கின் ஆன் டாப் ஆஃப் யுவர் கட். ஸோ தட் இஸ் கால்ட் யுவர் இம்யூன் செல்ஸ். மார்க்கல் செல்ஸ் அப்படின்றது தான் த என்டையர் டாக்டைல் சென்சேஷனுடைய மெயின் என்ன சொல்கிறது, அந்த what do you call it as சென்சரி ஏரியா. ஸோ இந்த மார்க்கல் செல்ஸ்ன்றதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் ராண்டியர் செல்ஸ் ஆர் டாக்டைல் எபித்தீலியல் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்களுடைய மெயின் ஃபார் தி டச் சென்சேஷனுக்கு. ஸோ த நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து இட் கம்ஸ் ஆன் யுவர் ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் யுவர் எபிடெர்மிஸ். செகண்ட் இஸ் யுவர் டெர்மிஸ். இதுவும் திக்காக இருக்கும், கனெக்டிவ் டிஷ்யூஸ் நிறைய இருக்கும், ரொம்ப எலாஸ்டிக்காகவும் இருக்கும்.
wound healing, blood vessels, sensory receptors like temperature, cold, அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது ஒரு ரிசப்டார்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டெர்மிஸ் ஏரியா ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து சப்குட்டேனியஸ் டிஷ்யூ இன்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்ப்ளீட்டா கனெக்டிவ் டிஷ்யூவும் ஃபேட் செல்ஸ். ஃபேட் செல்ஸ் இஸ் நத்திங் பட் யுவர் அடிப்போசைட்ஸ். இது வந்து இட் ஆக்ட்ஸ் as a ஷாக் அப்சர்வர். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு குஷனி இதுவும் கொடுக்கும், நல்ல ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும். ஸோ டாக்டைல் சென்சேஷன்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ரிசெப்டார்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கனோ ரிசெப்டார்ஸ், தெர்மோ ரிசெப்டார்ஸ், நோசிசெப்டார்ஸ். மெக்கனோ ரிசெப்டார்ஸ் வந்து ப்ரெஷர், ஒரு ப்ரெஷர் நம்ம கொடுக்குறோம், அது எந்த அளவுக்கு இருக்கு அதை சென்சிட்டிவேட் பண்றது. அடுத்து வந்து தெர்மோ ரிசெப்டார்ஸ். தெர்மோ ரிசெப்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா the external issues like cold, warm, hot, the temperature மாறுறத பொறுத்து. நோசிசெப்டார்ஸ் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் யுவர் பெயின் ரிசெப்டார்ஸ். ஒரு இடத்துல அடிபட்டிருக்கு அப்படின்னா அது இன்டர்னலாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னலாக இருந்தாலும் சரி, அதோட பெயின் எந்த அளவுக்கு இருக்கு, பெயின் நம்மளால டாலரேட் பண்ண முடியுமா முடியாதா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றது தான் நோசிசெப்டார்ஸ். Next, we are moving to our gustatory. Gustatoryல we have டங்க்ல வந்து என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பேப்பிலே இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுட்டேன். இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இட்ஸ் ஆல் ரிசெப்டார்ஸ். வெரஸ் இதோட நம்ம சலைவா செக்ரேஷன் ஆகும். சலைவா செக்ரேஷன் எப்போ ஆகும் அப்படின்னா ஃபுட் மாலிகுல்ஸ் இல்லை நம்ம ஏதாவது ஒன்று சாப்பிடும்போது அந்த சலைவா செக்ரேஷன் நடக்கும். இந்த சலைவா செக்ரேஷன் இந்த ரிசெப்டார்ஸில் பட்ட உடனே அது என்ன மாதிரியான ஃபுட்டு, என்ன சாப்பிட்றோம், என்ன லெவலில் இருக்கு, இது எல்லாத்தையும் வந்து இந்த சிக்னல் பிரெயினுக்கு அனுப்பும். திஸ் இஸ் த ப்ராசஸ் ஃபார் டங்க். அப்புறம் இப்போ இந்த 5 பார்த்தோம் இல்லையா, இந்த 5ஓட கனெக்டடா 2-3 தியரி பார்க்க போறோம். ஒன் இஸ் யுவர் வெர்பஸ் லா. வெர்பஸ் லா இஸ் ஒன்லி ஃபார் தி சவுண்ட்.